பௌத்தத்தை நாத்திக மதம் என்று சொல்லிதான் அழித்து ஒழித்தார்கள். வேறு எந்த ஒரு தேசத்திலும் இல்லாத அளவுக்கு இந்தியாவிலே பௌத்தம் செழித்தோங்கி இருந்த வரலாறு இன்றைக்கு நம்முடைய விருது பெற்ற ஜம்புலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பௌத்தம் செழித்திருந்தது. இன்றைக்கு எங்கே? சிலைகள் எல்லாம் ஏன் உடைக்கப்பட்டன? அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே, அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம். அது புத்தர் சிலையை உடைத்த அந்த பண்பாட்டின் எச்சம். அது ஒரு பண்பாட்டு எச்சம். அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு. அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான், அவன் வாரிசு சிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான். அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான். ஏன்னா அது பண்பாட்டு எச்சம். அது தொடருது, அவனுடைய ஜீன்லயே அது வருது. ஏன் குடிசையை கொளுத்துறான்னா, அன்னைக்கு பௌத்த பள்ளிகளை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த மடம் இருக்கோ அந்த மடத்தை கொளுத்துறான். எங்கெல்லாம் பௌத்த பிக்குகள் இருந்தார்களோ தேடி போய் கழுத்தை எடுத்து கொன்றார்கள். அந்த மதத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்போம் என்பதை போல அந்த மதத்தை அழித்தொழித்தார்கள். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.